நம்ம ஐயனா துணை சீரியல்ல பயங்கரமான பரபரப்பான நிறைய ட்விஸ்ட்டுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. ராமேஸ்வரத்துல என்ன நடந்துச்சுன்னு சேரன் எல்லார்கிட்டையும் சொல்ல மறுத்தாலும், பல்லவன் வீட்ல இருக்க எல்லாரையும் தனியா கூப்பிட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போறாருங்க. இது இல்லாம நிலாவோட அப்பா மனோகர் சோழனை தனியா கார்ல அழைச்சிட்டு போயிருக்காரு. இனி பயங்கரமான நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்க. அது என்னங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலாவும் பாண்டியனும் பல்லவன் கிட்ட ராமேஸ்வரத்துல அப்படி என்னதான் நடந்தது, சந்தா அப்படி என்னதான் சொன்னாங்க, சேரனனை சொல்றத பார்த்தா முகமே சரியில்லை, அப்படி என்னதான் நடந்துச்சு, அங்க எதுவுமே நடக்கலையா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. அதுக்கு பல்லவன், இல்ல நீ நிறைய நடந்தது, எதிர்பார்க்காத விஷயம் நிறைய நடந்துருச்சு நீ அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாருங்க. அண்ணே, சந்தானியும் அண்ணனும் உட்காந்து தனியா பேசிக்கிட்டு இருக்கப்ப சந்தானியோட அப்பா அங்க வந்துட்டாருன்னு அப்படின்னு பல்லவன் சொல்றாருங்க. அதை கேட்ட உடனேயுமே எல்லாருமே பதட்டமாகறாங்க. அவங்க நமக்கு கல்யாணம் பண்றதுக்காக 6 மாசம் டைம் கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் பொய்னு, உங்களை அங்கேருந்து அனுப்புறதுக்காக தானே அதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களாம். அவங்க கேட்ட மாதிரி 25 லட்ச ரூபா பணமும் எல்லாமே கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு சந்தானிய சேரனுக்கு கட்டி கொடுக்குற ஐடியாவிலே இல்லையா. என்ன நடந்தாலும் சந்தானிய சேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு அவங்க அப்பா கோவமா பயங்கரமா கத்திட்டு போனார் நீ அப்படின்னு நிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நிலாவும் பாண்டியனும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. பாண்டியன் பல்லவன் கிட்ட, டேய் அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கப்ப அவங்கள அங்கேருந்து அழைச்சிட்டு வர வேண்டியதானடா அப்படின்னு பல்லவன்கிட்ட கேக்குறாருங்க. நானுமே அதானே சொன்னேன், அண்ணனுமே சந்தானிகிட்ட இந்த விஷயத்த கேட்டுதான் இருக்கு, ஆனா சந்தானி தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப மோசமான ஆட்களா இருக்காங்க. ஒருவேளை நான் காணா போயிட்டா நேரா இங்கதான் வருவாங்க. அவங்க நம்மள எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு சந்தானி பயப்படுறாங்க. அதனால அவங்க அங்கேருந்து வரவே இல்லைனே அப்படின்னு பல்லவன் சொல்றாருங்க. நீ பல்லவா, எங்களுக்காவது ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்லடா, நாங்களாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணிருப்போம்ல, எப்படிடா அவங்கள விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. அண்ணே, நான் அதெல்லாம் சேரன்கிட்ட சொன்னதானே செஞ்சேன். அண்ணன் தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனாலதான் உங்களை தனியா கூட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு பல்லவன் சொல்றாருங்க. எனக்கு அப்பவே அவங்க மேல சந்தேகமாவே இருந்தது. அவங்க சரிங்கிற வார்த்தையே சொல்லல, பார்க்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாரே ஒழிய அவர் கான்ஃபிடென்ட்டாவே எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. பாண்டியன் நிலா கிட்ட இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு நிலாட்ட கேக்குறாங்க. வேற என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல பாண்டி, அண்ணனுக்கிட்ட தான் இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அண்ணி, நீங்க பேச போய் அண்ணன் என் மேல கோச்சுக்க போகுது அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. பல்லவா, இந்த விஷயத்தெல்லாம் யாராவது சொல்லிதான்டா ஆகணும், இதெல்லாம் உள்ளே வச்சிருந்து என்ன பண்ண போறோம், அண்ணன் எதுவும் திட்ட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி பல்லவனை அழைச்சிட்டு உள்ள போறாங்க. நிலா, பாண்டியன், பல்லவன் 3 பேரும் ஹால்ல நின்னுட்டு சேரனை கூப்பிடுறாங்க. சேரன் அங்கேருந்து வராரு. என்னப்பா நிலா, என்னாச்சு, ஏன் கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சேரன் கேக்குறாங்க. நிலா சேரன் கிட்ட, சந்தாவோட அப்பா உங்களுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரானே அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. சேரன் அப்படியே அமைதியாகி பல்லவனை பாக்குறாருங்க. பல்லவன் தலை குனியறாரு. அண்ணே, என்னைய பாருங்கண்ணே, அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், அவனை திட்டாதீங்க, இதெல்லாம் சொல்லிதானே ஆகணும், இதை நீங்க மனசுக்குள்ளேயே வச்சிருந்து என்னென்ன பண்ண போறீங்க, அவன் மேலெல்லாம் எந்த தப்பும் இல்ல, நீங்க சொல்லுங்கண்ணே, சந்தாவோட அப்பா அப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. ஆமாப்பா, அப்படிதான் சொன்னாரு, நம்ம அங்க போயிருந்தப்ப நம்ம 6 மாசம் டைம் கேட்டப்ப சரின்னு சொன்னார்ல, அது நம்ம அங்கேருந்து சமாளிச்சு அனுப்புறதுக்காக தான்ப்பா அதெல்லாம் ஒத்துக்கிட்டாராம். அவர் கேட்டது எல்லாத்தையும் நம்ம போய் கொடுத்தாலும் அவர் நமக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாராம். சந்தாவை அவங்க மாமாவுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களாம். கொஞ்ச நாளா கல்யாண பேச்சு போயிட்டு தான் இருக்குன்னு சந்தா சொன்னுச்சுப்பா அப்படின்னு சேரன் கண் கலங்கி சொல்றாருங்க. சேரனோட நிலைமைய பார்த்து எல்லாருமே ரொம்ப வருத்தமா இருக்காங்க. நிலா சேரன் கிட்ட, சந்தாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்லன்னு அப்படின்னு நிலா கேக்குறாங்க. நான் கேட்டேன்ப்பா, ஆனா சந்தா ஒத்துக்கவே இல்லை, அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப மோசமான ஆட்கள், நம்ம எங்க போனாலும் நேரா இந்த வீட்டுக்கு தான் வருவாங்க, இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வரவே இல்லப்பா. அவங்க நம்ம ஊருக்கையும் துப்பாக்கி எல்லாம் காட்டி மிரட்டிட்டு போனாங்க. இந்த தடவை என்ன நடக்கும்னே தெரியலப்பா, அதனாலதான் சந்தாவை அழைச்சிட்டு வராம நானா வந்துட்டேன் அப்படின்னு நிலா கிட்ட சொல்றாருங்க சேரன். இப்ப என்னென்ன பண்றது அப்படின்னு சேரன்ட்ட கேக்குறாங்க நிலா. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலப்பா, சந்தாவை எப்படியாவது அவங்க என்ன அழைச்சிட்டு வந்துடணும், சந்தா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது, சந்தாவுக்கு அவங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி அளவு கூட விருப்பமே இல்லப்பா, சந்தா நம்ம கூட வந்தா எங்க நம்ம வீட்டுல இருக்கவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சந்தா பயப்படுது, அதுதான் என்ன பண்றது ஒண்ணுமே புரியலப்பா, ஏதாவது கல்யாண ஏற்பாடு நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன், அப்படி எதுவும் சொன்னா பாப்போம்பா அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. சேரன் கண் கலங்கி நிக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாண்டியன் சேரன் கிட்ட, அண்ணன் கவலைப்படாதானே, ஏதாவது ஒரு வழி வரும், அப்போ கூட்டிட்டு வந்து உடனே கல்யாணம் பண்ணிடலானே,
அப்படின்னு பாண்டியன் சேரனுக்கு ஆறுதல் சொல்றாருங்க. இன்னொரு பக்கம் நிலாவோட அப்பா மனோகர் சோழனை தனியா கார்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. சோழன் கார் ஓட்டிட்டு இருக்கப்ப மனோகர் சோழனையே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. மனோகர் சோழன் கிட்ட வீட்டுல 5 ஆம்பளைங்க இருக்கீங்க, அதுல 4 ஆம்பளைங்க சம்பாதிக்கிறீங்க, 4 பேரும் சம்பாரிச்சும் ஒரு டிவி கூட வாங்கி வைக்க முடியல உங்களால அப்படின்னு சோழனை பார்த்து சொல்றாருங்க. சோழன் இந்த விஷயத்த சொன்னோனையும் அமைதியா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கார் ஓட்டிக்கிட்டே இருக்காருங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாரோட காசையும் கலெக்ட் பண்ணி மொத்தமா மந்த்லி பட்ஜெட் போட்டு ஒரு டிவி வாங்கலான்னு பிளான் பண்ணி கடைசியில் அந்த டிவியும் வாங்க முடியாம போச்சு உங்களால. அந்த அளவுக்கு தான் நீங்க எல்லாம் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு எவ்வளவு வசதியா வாழ்ந்தவன், அவ என்ன கேட்டாலும் நான் உடனே வாங்கி கொடுத்துருவேன். ஒரு கார் வேணும்னு கேட்டா கூட நான் உடனே வாங்கி கொடுத்துருவேன். நீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு டிவி வாங்குறதுக்கு மாச கணக்குல பட்ஜெட் போட்டு கடைசியில் அதையும் உங்களால வாங்கி தர முடியல. அப்படி நீங்களாம் என்னதான் குடும்பம் நடத்துறீங்க, அப்படி என்னதான் சம்பாதிக்கிறீங்க? என் பொண்ணு உங்ககிட்ட வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு தான் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் புரியாதா? இதுல மேடையில வேற ஆகோ ஓகோன்னு உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேச்சு வேற. ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு டிவி வாங்குறதுக்கே இங்க அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல ஒரு பொண்ணு வாழ்றதுக்கான எந்த அடிப்படை வசதியாவது இருக்கா? எதுவுமே இல்ல. என் பொண்ணு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவளுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது, உங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியாதா அப்படின்னு சோழனை பார்த்து மனோகர் கேட்கிறாருங்க. ஏற்கனவே நிலாவுக்கு டிவி வாங்கி தர முடியலன்னு சோழன் கில்ட்டோட தான் இருக்காரு. மனோகர் கேட்கிற இந்த கேள்வி எல்லாம் சோழனை இன்னமும் ரொம்ப கில்ட் ஆகுதுங்க. சோழனால எதுவுமே திருப்பி பேச முடியாம அமைதியாவே இருக்காரு. நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொன்னாலும் என்னையும் செய்ய விட மாட்டேங்கிறா. இங்க பாருங்க மாப்பிள்ள, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நான் சென்னையிலேயே ஒரு பிளாட் வாங்கி தரேன், நீங்களும் நிலா மட்டும் அங்க போய் சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு அங்க எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன். நிலாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அந்த பிளாட்ல நீயும் நிலாவும் போய் சந்தோஷமா இருங்க அப்படின்னு மனோகர் சொல்றாருங்க. சோழன் அமைதியாவே இருக்காரு. நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லாம அமைதியாவே வரீங்க அப்படின்னு மனோகர் சொல்றாருங்க. சோழன் மனோகர் கிட்ட, நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான் மாமா. நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நானே நிலா கிட்ட நம்ம 2 பேரும் தனியா ஒரு பிளாட் எடுத்து தங்கலான்னு சொல்லி நானே கூப்பிட்டேன். ஆனா உங்க பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்பதான் இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு, இந்த வீட்டோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணியே ஆகணும், இந்த வீட்டுக்கு நிறைய பொண்ணுங்க வரப்போறாங்க, அதனால எல்லாத்தையுமே மாத்தி ஆகணும், இங்கேருந்து வெளியில போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தா அன்னைக்கு யோசிச்சுக்கலாம், இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டதா சோழன் மனோகர் கிட்ட சொல்றாருங்க. உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாதா மாமா? சொன்னாலாம் அதை மீறவே மாட்டா. நிலாவுக்கு பெரிய பெரிய பிளாட்ல வாழணும்லாம் ஆசை இல்ல, அந்த வீட்டுல வாழணுங்கிறது தான் அவளோட ஆசை. அதனால நீங்க எவ்வளவு பெரிய பிளாட் வாங்கி கொடுத்தாலும் நிலாவுக்கு சந்தோஷமாலாம் இருக்காது. நிலாவுக்கு பெரிய ஃப்ளாட்டு வீடு காருன்னு இருக்கிறத விட எங்க கூட இந்த ஓட்டு வீட்டில் இருக்கிறது தான் நிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வீடே வீடு மாதிரி இருக்கு. நாங்களே எங்க வீடை வீடா நினைச்சதில்ல, எங்க வீட்டுக்கு வரவே எங்களுக்கு பிடிக்காது, ஏன்டா இந்த வீட்டுக்கு வரோம்னு தான் வருவோம். ஆனா நிலா வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. வீட்டுல இருக்க எல்லாரும் நிலாவுக்காக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. நிலாவோட சந்தோஷம் எதுவோ அதுதான் அவங்க சந்தோஷமாவும் நினைச்சாங்க. நிலாவுக்கும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, ரிசப்ஷன்ல மேடையில சொல்லியிருக்கப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால மாமா, நீங்க நிலாவுக்கு டிவி வாங்கி தரேன், ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நிலாவுக்கு என்ன தேவையோ அதை நிலாவே செஞ்சுக்குவா, நாங்க நிலாவை பார்த்துக்குவோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு மனோகர் கிட்ட சோழன் சொல்றாருங்க. மனோகர் சொன்ன பிறகு சோழனுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. மனோகர் கோவத்துல காரை விட்டு இறங்கி போயிடுறாருங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார்